புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் கட்சியோட தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒருபுறம் நேற்று பாமகவோட தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் முன்வைச்சிருந்தாரு. இந்த நிலையில இன்று சென்னை சோழிங்கநல்லூர்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஒருங்கிணைச்சிருந்தாரு. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகள் வரை, கட்சியோட பொருளாளர் திலகபாமா, 2 மாவட்டங்களோட தலைவர், விழுப்புரம், திருவள்ளூர் அப்படின்னு, அரியலூர் அப்படின்னு 2 மாவட்டங்களோட தலைவர், 4 மாவட்ட செயலாளர்களை மருத்துவர் ராமதாஸ் அதிரடியாக நீக்கம் செய்தாரு. பொருளாளரான திலகபாமாவை நீக்கம் செய்த 10 நிமிடங்கள்ல அவங்க பொருளாளர் பதவியில தொடருவாங்க அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உடனடியாக பதில் அறிக்கை வெளியிட்டாரு. அதே போல இன்றைய கூட்டத்தின் இறுதியில மருத்துவர் ராமதாஸால் நீக்கப்பட்ட விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர், மயிலம் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் சிவகுமாருக்கு இன்னும் அவர் பதவியில் தொடர்வதாக அந்த கடிதத்தையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வழங்கினாரு. அப்படி ஒருபுறம் மருத்துவர் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கம் செய்து மாற்று நிர்வாகிகளை நியமனம் செய்துட்டு இருக்க வேளையில, மறுபுறம் அவங்க அனைவரும் பதவியில் தொடருவாங்க, என்னுடைய கடிதம் தான் செல்லும், நான் கொடுக்கிற கடிதம் தான் செல்லும், என்னுடைய நியமனம் தான் செல்லும், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகிய என்னோட நியமனங்கள் தான் செல்லும் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அதற்கு பதிலடி கொடுத்துட்டு வர விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. முதுபெரும் அரசியல் தலைவரான மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை தொடங்கி பாமகவையும் தொடங்கியவர், அந்த கட்சியோட நிறுவனர். அவருடைய அரசியலை, அவருடைய விமர்சனங்களை, அவருடைய செயல்பாடுகளை, அதாவது அன்புமணி அவருக்கு எதிரான அவருடைய செயல்பாடுகளை அவரால் வளர்க்கப்பட்டு அவரால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். You are not my subordinate, you are my colleague. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியும். ஆயிரம் குருவை ஒரு மாசம் மன உளைச்சல் நிழல் நிறுவனத்தின் போது நானும் அவங்களும் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த டிசம்பர் 2024, அதாவது டிசம்பர் 2025க்கான அந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தன்னுடைய மகள்வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை கட்சியோட இளைஞரணி செயலாளராக மருத்துவர் ராமதாஸ், இளைஞரணி தலைவராக மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்கிறாரு. பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அந்த மேடையிலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்பதான் அவர் கட்சியில செயல்பட்டு இருக்காரு, உடனடியாக அவருக்கு பதவி கொடுக்கணுமா, களத்துல வேலை பார்க்குற யாருக்கா அந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடையிலேயே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. முதன்முறையாக வெளிப்படையாக மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது முதன்முறையாக வெளிப்படையாக வெடித்த சம்பவம் அப்படின்னா அந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுவை தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு முன்பாகவும் பல்வேறு காலகட்டங்களில் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில மோதல்கள் இருந்து வருது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வெளிவந்த போது கூட, பல்வேறு பத்திரிகைகளில் தகவல்கள் வெளிவந்த போது கூட கட்சியினர்கிட்ட இருந்தோ இல்லை கட்சியில இருந்தோ வெளிப்படையாகவோ அது போன்ற ஒரு தகவலோ அது போன்ற ஒரு விஷயமோ எங்கேயுமே வெளிப்பட்டதில்லை. ஆனால் அந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதன்முறையாக வெளிப்பட்டது. மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? அதனைத் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. தொடர்ச்சியாக கட்சி ஒருபுறம் இயங்கி கொண்டே இருந்த சூழல், மறுபுறம் பார்த்தோம்னா கட்சி தொடர்பான நடவடிக்கைகள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்துல சித்திரை முழுநிலவு மாநாடு பாமக சார்பில் முன்னெடுக்கப்படுது. இந்த சூழல்ல என்னன்னா, கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னன்னா, கட்சியோட தலைவராகவும் இனிமே நானே செயல்படுவேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியோட செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அது அனைவருக்குமே அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருந்தது. புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு வெளியில செய்திகள் வந்த நிலையில
அப்போது தலைவராக நானே தொடர்வேன் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு சித்திரை முழுநிலவு மாநாடும் வெற்றிகரமாக நடந்தது. அந்த கூட்டங்களில் திருக்கச்சூர் ஆறுமுகம் அந்த மாநாட்டு செயல்பாடுகளில் அவரை அதிகமாக மருத்துவர் ராமதாஸ் பாராட்டினார், அன்புமணி ராமதாஸை பாராட்டவில்லை. அது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. சமீபத்தில் ஒரு பாமக கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி அந்த நிகழ்வில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், நான் என்ன தவறு செய்தேன், நான் எதனால் பதவியில் இறக்கப்பட்டேன், எனக்கு அன்றைய நாள்ல இருந்து மன உளைச்சலாக இருக்குது, அது போன்ற கருத்துக்களை தன்னோட வருத்தத்தை அந்த கூட்டத்தில் பகிர்ந்திருந்தாரு. என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். இது குறித்து மருத்துவர் ராமதாஸிடம் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போது மருத்துவர் ராமதாஸ், நான் வருகிற வியாழக்கிழமை அதற்கான பதிலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா பார்த்தோம்னா அவங்க அம்மாவையே அன்புமணி தாக்க முற்பட்டார் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாரு. 2024 தேர்தலில் அதிமுகவுடன் தான் நான் கூட்டணி அமைக்க முடிவு செஞ்சிருந்தேன். பாஜக கூட்டணிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் தான் கட்டாயப்படுத்தினாங்க. அது போன்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல மறைந்த வன்னியர் சங்க தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குரு அவருக்கு அவரை சிறுமைப்படுத்தினார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவர் ராமதாஸ் முன் வச்சிருந்தாரு. மாவீரன் குருவை நிழல் அறிக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இந்த நிலையில இன்று அன்புமணி ராமதாஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார், இல்ல அன்புமணி கிட்ட இருந்து அதற்கான எதிர்வினை எப்படி வரப்போகிறது அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சூழல்ல மருத்துவர் அன்புமணி கையில் எடுத்திருக்கிற அந்த யுக்தி இல்ல அவரோட அந்த வியூகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நான் பொதுக்குழுவால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அவர் அந்த தன்னோட பேச்சை ஆரம்பிக்கும் போது நான் அப்படின்னு நான் சொல்லல, நாம அப்படின்னு தான் நான் சொல்றேன். மருத்துவர் ராமதாஸ் அவர் உருவாக்கிய கொள்கைகளை நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைவோட அனைவரையும் ஒரு ஒன்றிணைத்து பேசுற அவரோட பேச்சுல இதற்கு முன்பும் பலமுறை அவர் பேசியிருந்திருக்கலாம். அதே வேளையில இன்றைய பேச்சு அப்படின்றது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இதை நம்ம செய்ய போறோம், நீங்க எல்லோரும் பொதுக்குழு எல்லோரும் சேர்ந்துதான் என்னை தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க, அதனால பொதுக்குழு நினைத்தால்தான் தலைவராகிய என்னையோ பொருளாளராகிய திலகபாமா அப்படி யாரையோ பதவி விட்டு நீக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஆனது, அதெல்லாம் நான் ஒரு முதன்மை தொண்டரா இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய கட்சி சார்ந்த நிகழ்வுகள் அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது ஒரு உத்தரவிடும் ஒரு தோரணையில தான் அவரோட பேச்சுக்கள் அப்படின்றது இருக்கும். நான் சொல்றதை கேட்கணும், அது போன்ற விஷயங்கள். அவர் மிக மூத்த தலைவர், பல நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர். அந்த மக்களுக்காக அந்த கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை பல்வேறு களத்துல அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர். அதனால அந்த உரிமையில கூட அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், அப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. அதே வேளையில அன்புமணி ராமதாஸ் கையில் எடுத்திருக்கிற யுக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை நம்ம முன்னெடுக்க போறோம், நம்ம எல்லோரும் இணைந்து தான் இதை நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு யுக்தியை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் அப்படின்ற முதுபெரும் தலைவரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவோட தலைவர் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஆளுமையோ இல்லை தனிப்பட்ட நபரோ எதிர்த்து அரசியல் செய்ய முடியுமோ, இல்லை அவர் முன்வைச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளை கடந்து அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே வேளையில தன்னுடைய கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் அப்படின்னு அனைவரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக முன்னிறுத்தி மருத்துவர் ராமதாஸோட கொள்கைகளை முன்னெடுக்கிறது, அவரோட விமர்சனங்களை தாண்டி
பணி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் உத்வேகமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து கவனிக்க முடியுது இன்றைய கூட்டத்தில். அதை வந்து அவர் வந்து நாசுக்காக பல்வேறு இடங்கள்ல வந்து தெரிவிச்சுட்டே வராரு. அது மட்டும் இல்ல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2022 கட்சியோட தலைவராக வர்றாரு. அன்றைய நாள்ல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடிகள் தான் அப்படின்ற கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. குறிப்பா பார்த்தோம்னா 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அது வந்து அந்த தேர்தலை பாமக எதிர்கொண்டாங்க. அதை வெற்றி பெறாவிட்டாலும் 6% வாக்குகள் அப்படின்னு கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க. 2019 அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக உள்ளடக்கிய கூட்டணிக்கு வந்து பாமக வந்து போனாங்க. அதற்கு முன்பாக 2 திராவிட கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை. கார் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, பார் உள்ளவரை, பைந்தமிழ் உள்ளவரை வந்து உங்க கூட 2 பேரோட கூட்டணி இல்லை அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்த சூழல்ல அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்து போனாங்க. அதையும் வந்து மருத்துவர் அன்புமணி வந்து குறிப்பிடுறாரு. 2019 அந்த ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டோடையே தனித்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டோடய தொடர்ந்து இருந்தா இன்று வந்து நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சியாவோ இல்லை ஒரு வளர்ந்த நிலையிலோ இருக்கலாம் அப்படின்ற கருத்தையும் வந்து முன்வைக்கிறாரு. அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுறது என்னன்னா 2019 தேர்தலையே மருத்துவர் அன்புமணிக்கு தனியாக போட்டியிட அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் தான் அந்த முடிவை எடுத்திருக்காரு. அதிமுக கூட்டணி அப்படின்ற விஷயங்கள் மருத்துவர் அன்புமணியின் பேச்சின் மூலமா தெரியுது. அதே போல 24 தேர்தலையுமே நேற்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்ததை போல அதிமுக கூட்டணி தான் இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி. ஆனால் பாஜக கூட்டணி அன்புமணியோட முடிவு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதுவுமே மருத்துவர் அன்புமணி தான் 2024 தேர்தலில் முடிவெடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் இருவருடைய பேச்சுக்கள் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது தவிர 2022 பாமக தலைவராக மருத்துவர் அன்புமணி வந்த பிறகு அவர் ஏற்கனவே இருந்த இளைஞர் பொறுப்புக்கு வந்து ஜி.கே. மணி அவரோட பையன் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டாரு. அந்த நியமனங்கள்லையும் மருத்துவர் அன்புமணிக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார். ஸோ மோதல் அப்படின்றது மருத்துவர் அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் மருத்துவர் அன்புமணி தலைவரான காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நியமனங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கு. ரொம்ப வந்து நம்ம கூர்ந்து இதை வந்து ஆராய்ந்து நம்ம பார்த்தோம்னா தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி முயற்சி பண்ணியிருக்காரு. அதே வேளையில தன்னுடைய அனுபவம் அப்படின்றதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவரோட விஷயங்களை வந்து அவரோட கருத்துக்களை அவரோட நியமனங்களை செய்துட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் மருத்துவர் அன்புமணினால அதை வந்து பொறுத்து கொள்ள முடியல. ஆரம்பத்தில் வந்து அதை வந்து அந்த நிர்வாகிகளுக்கு கிட்ட வந்து பேசியிருக்காரு, இந்த நியமனங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு. இதை வந்து நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர் கூறிய கருத்துக்கள் மூலமாக தான் நம்ம வந்து சொல்றோம். புத்தாண்டு பொதுக்குழுல அது வந்து ரொம்பவே வெளிப்படையாகவே அதை வந்து வெடித்தது. இந்த நிலையில தான் வந்து மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த மோதல், நியமனங்கள், அதிகாரம் சார்ந்த அந்த மோதல் அப்படின்றது ரொம்பவே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னுடைய டீமை வந்து வேலை பார்க்க விடாம செய்தாங்க, ஆனா இந்த டீமை வச்சுதான் நம்ம வந்து இனி எதிர்காலத்தை வந்து நம்ம முன்னெடுக்க போறோம் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்கு நடுவில் பாமகோட ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் இருவரையுமே வந்து நாங்கள் ஒன்றிணைச்சிருவோம், ஒன்று சேர்ந்துதான் பயணிப்போம் அப்படின்ற கருத்தையும் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே வேளையில மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர், அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அனைத்து ஆற்றல்கள் எல்லோருடையும் இணைந்துதான் இதை வந்து நம்ம செய்ய முடியும், இல்ல மருத்துவர் ராமதாஸ் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகளை தாண்டி பணி செய்ய முடியும் அப்படின்றத உணர்ந்திருக்காரு. அதை ஒரு வியூகமாவே கையில் எடுத்திருக்காரு. அவரோட வார்த்தைகளிலே சொல்லணும்னா யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதுல மாற்று கருத்து கிடையாது, வெற்றி பெறுவோம். நிர்வாகிகளை பொறுத்த மட்டும் அவர் தான் தலைவர், அவர் தான் கட்சியோட எதிர்காலம் அப்படின்ற வகையில பெரும்பாலான நிர்வாகிகள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி அணி சேர்ந்திருக்காங்க. இளைஞர்கள் சமூக ஊடக பேரவை போன்ற பாமகவை சேர்ந்த இளைஞர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் பின்னாடி வந்து இணைந்திருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். மூத்த நிர்வாகிகள் நீண்ட காலமாக மருத்துவர் ராமதாஸோட பயணித்து வந்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவர் ராமதாஸோட இருக்கிற விஷயங்களை பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் 2 பேருக்கும் பொதுவாக பேசுகின்ற அந்த சூழல்களை வந்து நம்ம பார்க்கிறோம்.
அதே வேளையில் இதுவரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மேல சுமத்தி இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, நிர்வாக குழுல யாரையுமே பேச விட மாட்டார், அவருடைய கருத்துக்கள் தான் இது பண்ண, யாராவது பேசினா கூட அவரை வந்து விமர்சனம் செய்து பேச விட மாட்டார், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சர்வாதிகாரமாக தன்னிச்சையாக அன்புமணி செயல்படுறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை நேற்று மருத்துவர் ராமதாஸ் முன் வச்சிருந்தாரு. அதே வேளையில அவரோட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் சரி, அவரோட அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக ஒரு ஆயுதமாகவும் சரி, அனைவரும் சேர்ந்து அப்படின்ற ஒரு யுக்தியை அப்படின்ற ஒரு வழியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். முதுபெரும் அரசியல் தலைவரான ராமதாஸுக்கு எதிரான அன்புமணியின் இந்த செயல்பாடுகள் வியூகம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அடுத்தடுத்து மருத்துவர் ராமதாஸோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.